ஜெகத்தே ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் மைக்ரோகிரீன் எஃப்ஏக்யூ சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா வில் ட்ரை டு ஆன்சர். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். மைக்ரோகிரீனை வந்து நாங்கள் ஜூஸ் ஸ்மூத்திஸில் பிளெண்ட் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வீட்டில் கொரியாண்டர் எங்கெல்லாம் போட்டீங்க அந்த இடத்துல நீங்கள் மைக்ரோகிரீன் போடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து மைக்ரோகிரீனை சமைச்சிட்டு சாப்பிடலாமான்னா கண்டிப்பாக இல்லைங்க. கொஞ்சம் ஹீட் ஆனாலும் அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஷின், மைக்ரோகிரீன் உண்மையாக இவ்வளோ நியூட்ரிஷனாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இது 40 டைம் மோர் நியூட்ரிஷன் தென் உங்கள் மெச்சூர் வெஜிடபிள்ஸ் கிரீன்ஸை சாப்பிட்றதோட 40 மடங்கு இதில் அதிகமாக சத்து இருக்கும். இது உண்மைதான். நெக்ஸ்ட் கொஷின், எல்லாரும் மைக்ரோகிரீன் சாப்பிடலாமா? ஆன்சர் நோ. தைராய்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் கிட்னி ப்ராப்ளம் இப்படி எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஏதாவது குரோனிக் இல்னஸுக்கு சீரியஸான மெடிசன் எடுத்தால் அந்த மெடிசனுக்கு 1 hour பிஃபோர் ஆர் ஆஃப்டர் தான் இந்த மைக்ரோகிரீனை சாப்பிடணும். நெக்ஸ்ட் கொஷின், மைக்ரோகிரீனு என்ன டைமில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது? ஏர்லி மார்னிங் பிஃபோர் மீல் சாப்பிட்டா உங்களுக்கு மோர் எஃபெக்டிவாக இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் சிம்ப்ளி மைக்ரோகிரீன் வந்து ஒரு பயோ அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு ஃபுட். இதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் தேவைப்படாது. மைக்ரோகிரீனில் இருக்கிற நியூட்ரிஷனு உடம்பு ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால இது வந்து ப்ரொலாங்ட் அண்ட் குவிக் ரிசல்ட்டு உங்களை லைஃப்பில் பாடியில் இது உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப பார்க்கலாம். தேங்க்யூ.